ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசி அண்ட் சேமி. இன்றைக்கி நம்ம யோசி அண்ட் சேமி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026 தேவையில்லாத செலவை குறைச்சி எப்படி நிறைய பணம் சேமிக்கலாம் அப்படின்னு ஒரு 10-20 ஐடியா கிட்ட சொல்லியிருப்பேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும், ஆனால் என்னோடய கண்டென்ட் எல்லாமே உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும். என்னோடய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் மட்டும் போட்டுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பணத்தை வீணாக்குறத முதல்ல நிறுத்தணும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே எந்தெந்த விஷயத்தில் பணத்தை அள்ளி தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம், எதுக்கு தேவை உள்ளதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு முதல்ல ஒரு நோட் எடுத்து குறித்து வச்சுக்கணும். அப்போ நமக்கே தெரியும் நம்ம என்னென்ன தேவை உள்ள ஆணியை பிடுங்குறோம், எது தேவையில்லாத ஆணியை பிடுங்குறோம் அப்படின்னு. அப்போது நம்ம தேவை இல்லாமல் ஒரு இப்போ இந்த மாதம் சம்பளம் போட்டாச்சு, மாதம் 20,000 சம்பளம் இருந்தாச்சு. சம்பளத்தை பார்த்த கையோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வைக்கிறது, லேடிஸாக இருந்தால் கூட 2-3 லேடியை கூட்டிக்கிட்டு ஆட்டோவில் ஏறி போய் மெனக்கட்டு ஒரு 10,000 சேலை எடுத்துகிட்டு வர்றது, இந்த மாதிரியெல்லாம் நமக்கு வீட்டு செலவுக்கே நம்ம இன்னும் பைசா ஒதுக்கி வைக்கலை. இதில் சேலை வேணுமா இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வைக்கிறது முக்கியமாக இப்படின்னு நம்ம எந்தெந்த விஷயத்தில் பணத்தை வீணாக்குறோமோ அதை கொஞ்சம் யோசிக்கணும். சரியா? எதுக்காக அப்படின்னா வேலை செஞ்சுட்டு அந்த பார்ட்டி வைக்கிற நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வலியையும் உங்களோட வேதனையும் உணருங்க. ஒரு மாதம் 30 நாள் அப்படி இல்லைன்னா 40 நாள் கஷ்டப்பட்டது தான் இந்த 20,000 சம்பளத்தை நம்ம கையில் பார்த்துருக்கோம். இதுக்கு இப்போ நம்ம ஒரு பாரில் போய் குடிக்கணுமா, ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் தண்ணி அடிக்கணுமா, இல்லை வேறு ஏதோ ஒன்று தேட்டருக்கு போகணுமா, நமக்கு இப்போ இது தேவையா தேவையில்லையா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அதே ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 40 நாள் நம்ம புருஷன் வேகாத வெயிலில் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த காசு இதை நம்ம பொக்கிஷமாக பொண்ணு போல் சேமிக்கணும் அப்படின்னு யோசிங்க. இந்த 20,000 10,000 நமக்கு பட்டு சரி வாங்கணுமா, இல்லை கண்ட ஆன்லைன் பொட்டிக் பார்த்து அதில் சேலை வாங்கணுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ நிறைய லேடிஸ் கையில் மொபைல் இருந்தால் போதும், ஒரு அமேசான், ஒரு ஃப்ளிப்கார்ட், ஒரு மீஷோ, எதுலலாம் நோட்டிஃபிகேஷன் வருமோ அந்தந்த ஆன்லைனுக்குள்ளே போய் கண்டிப்பாக பிடிச்ச பொருளை வாங்க தான் செய்கிறோம். இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரே பொட்டிக் பைத்தியம். எந்த யூடியூப்பில் எந்த ரீல்ஸோ எந்த ஷார்ட்டு பார்த்தாலும் ஃபுல்லாக பொட்டிக்கில் உள்ள சாரீ நிறைய பேர் வாங்குறீங்க. வாங்குறது தப்புலாம், வாங்குகிற சாரீ ஏதாச்சும் குவாலிட்டியாக இருக்கா? ஒன்றும் கிடையாது. 400 கூட ஒர்த் இல்லாத சாரியை நீங்கள் 4,000 கொடுத்து அந்த பொட்டிக்கில் வாங்கலான்னு யார் சொன்னால்? சாதா நம்ம ஊரில் பெட்டி கடையில் இருக்க சேலை கூட சூப்பராக இருக்குங்க. அதனால் எது லாபமோ அதை பார்த்து வாங்குங்க. சரியா? ரெண்டாவது பார்த்திங்கன்னா விலையை நேரமாக பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், ஆணாக இருந்தாலும் சரி தான், அந்த 40 நாள் எத்தனை மணி நேரம் நீங்கள் உழைச்சிருப்பீங்க அந்த 20,000 கையில் வாங்குறதுக்கு அப்படின்னு. ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு முன்னாடியோ நம்ம செஞ்ச வேலையை நேரமாக பார்க்கணும். பொண்டாட்டியாக இருந்தீங்கனாலும் அப்படி தான், 40 நாள் அப்போ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அப்படின்னு நீங்கள் உங்கள் புருஷனோட அந்த உழைப்பை நேரத்தை கூட சம்மந்தப்படுத்தி பாருங்கள். நம்மளால் ஒரு மணி நேரம் வேண்டாங்க, வீட்டில் துணியை துவைச்சி கொண்டு மொட்டை மாடியில் கரெக்டாக காலையில் ஒரு 12 மணிக்கு நீங்கள் போய் காய போடுவாங்க. அந்த வெயிலுக்குள்ளேயே நம்மளால் நிற்க முடியாது. இப்படி தானங்க வேகாத வெயிலில் மனுஷன் நொங்க எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ அந்த காசை நம்ம இப்படி கரைச்சி விடுறோமே அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் விலையை நேரத்துக்கு கூட ஒப்பிட்டுருங்க. இன்றைக்கி இந்த சேரீ நமக்கு அவ்வளோ தேவையா, அந்த சேரீயில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னாலே அந்த ஒரு நாள் உங்கள் மனசில் ஒரு கடையில் ஒரு துணியை பார்த்து அந்த ஒரு நாள் நீங்கள் தள்ளி போட்டிங்க அப்படின்னாலே 24 மணி நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசு மாறிடுங்க. சரியா? 3வது டிப்ஸ் பார்த்திக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, லொட்டு லொசுக்குன்னு கண்ட ஆப் எல்லாமே மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். அதனால தான் ஃபுல்லாக அந்த நோட்டிஃபிகேஷன் வர்றது. அது வந்தோடனே சொயிங்கன்னு அதில் ஒரு கிளிக் கொடுத்து உள்ளே போய் நோண்டி என்னென்ன பொருள் தேவையில்லையோ அதை ஆர்டர் போட்டுருவோம். நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஆப்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அந்த ஆப்லாம் நமக்கு ஆப் அடிக்கிற ஒரு எப்படி சொல்கிறது மார்க்கெட் பிளேஸுங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம ஊரில் இல்லாத மார்க்கெட்டா, நம்ம ஊரில் இல்லாத துணி கிடையாது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒன்றில் அந்த ஆப் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்மளோட மைண்டை அப்படி டக்குன்னு அது அந்த கவனத்துக்குள்ளே நம்ம போக மாட்டோம். நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வராமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டக்குன்னு அதுக்குள்ளே கிளிக் பண்ணி போக மாட்டோம். பார்த்திங்களா? இதனால் நமக்கு காசு மிச்சம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
4வது பார்த்தீங்கன்னா பட்டியல் போட்டு வாங்குங்க. இது நான் எல்லா வீடியோலையும் கரையக்கூடிய ஒரே வார்த்தை. கடைக்கு போகிறீங்களா, ஒரு 4 பொருள் வாங்குறதா இருந்தாலும் ஒரு லிஸ்ட் எழுதி கொண்டு போங்க. நீங்கள் கடைக்கு போகும்போது லிஸ்ட் எடுக்காட்டு கூட கடையிலேருந்து வந்த பிறகாவது ஒரு டைரியில் இன்றைக்கி என்னென்ன வாங்கியிருக்கோன்னு டேட்டை போட்டு எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் உங்களுக்கு நீங்களே ஒரு மோட்டிவேஷனாக பேசிக்கோங்க. நேற்றுக்கு 500 கடைக்கு கொண்டு போய் 480 செலவு பண்ணிட்டு வந்தேன். இனி 2 நாள் கழித்து கடைக்கு போவேன், 300 தான் கொண்டு போவேன். 300 ஒரு 100 200 தான் பொருள் வாங்கணும். இப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு உறுதிமொழி மாதிரி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதித்து முடிப்பாள். சரியா? எனக்கு நம்பிக்கை இருக்குது. எதுக்காக லிஸ்ட்டு போட்டு எழுதிட்டு போங்கன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் லிஸ்ட்டில் உங்கள் வீட்டில் என்னென்ன பொருள் தீர்ந்துருக்கு தீரலை அப்படின்னு உங்களுக்கு கணக்கு வழக்கு தெரியும். இன்னொன்று வீட்டில் இருந்தே உறுதிமொழி எடுக்கணும். நான் கடைக்கு போனால் என்னோடய கண் வேறு எந்த பொருள் மேலேயும் போகாது, நான் என் பேப்பரும் கையுமா தான் போவேன், இவ்வளோ ரூபாய்க்குள்ளே வேலையை முடிச்சுட்டு வருவேன் அப்படின்னு மனசில் உறுதி எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக உங்கள் கண் லொட்டு லொசுக்கு சில்லற டப்பா பொருள் மேலெல்லாம் போகாது. போகும்போது மறக்காமல் உங்களோட பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா பிள்ளைங்க வந்தாங்க அப்படின்னா 1க்கு 2 செலவை தான் இழுத்து விடுவாங்க. உள்ளே ஒன்றுமே இருக்காது அந்த கிண்டர் ஜாய் மிட்டாயெல்லாம். உடனே அதுதான் வேணும்னு அடம்பிடிப்பாங்க. 2 வாங்கினா 100 ரூபா, அதில் என்ன தான் இருக்குதோ தெரியாது. அதனால் 100 ரூபா ஒரு செகண்டில் நம்ம கையை விட்டு காலியாகி போயிட்டே இருக்கோம். போகும்போது நீங்கள் அப்படி இல்லைன்னா உங்கள் ஹஸ்பண்ட் யாராச்சும் பெரியவங்க 2 பேர் போங்க. சரியா? 5வது டிப்ஸ் பார்க்கலாமா? சேமிப்பை பெருக்கணுங்க. எப்படி பெருக்கணும், என்னென்ன வழிகள்லாம் சேமிப்பு இருக்குது? மகளிர் சீட்டு, வாரச்சீட்டு, தீபாவளி சீட்டு. உங்களுக்கு சேமிப்பு ஐடியா நிறைய வேணா கேளுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏலச்சீட்டு இருக்குது, அதுக்கப்புறம் வாரச்சீட்டு இருக்குது. தீபாவளி வர்றது வரைக்கும் ஒரு சீட்டு 500 வாரம் கட்டிகிட்டு இருந்தால் தீபாவளி டைமில் நமக்கு பல்காக ஒரு அமௌண்ட்டு சேரும். ஏலச்சீட்டு அப்படின்னா ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 1.5 வருஷம் நம்ம கட்டினா போதும். மாதம் ஒரு 10,000 ரூபா வச்சு கட்டினாலே அதுக்கு பேர் ஏலச்சிட்டு. ஏலம் விட்டு ஒவ்வொருத்தருக்கா ரூபா கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சேவிங்ஸ் ஐடியா இருக்குது. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கட்டும்போது அம்மா 2 லட்சம் ரூபாய்க்கு 1.5 வருஷம் காத்து கிடக்கணுமோ அப்படின்னு நினைப்போம். 1.5 வருஷம் கண்ணை மூடி திறக்கைக்குள்ளே போயிருங்க. ஆனால் நம்ம கையில் இருந்தால் கூட 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சேர்த்துருவோமான்னு தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த சீட்டு விஷயங்களில் சேரும்போது நம்பிக்கை உள்ள ஆட்கள் கிட்ட சேருங்க. சரியா? 6வது பார்த்திங்கன்னா, கூடுதலாக வருமானம் கிடைக்கிறதுக்கு யோசிக்கணும். உங்கள் புருஷன் கொண்டு வர 20,000 ரூபாயை நீங்கள் சீட்டு போட்டிருக்கீங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணுறீங்க, நகைச்சீட்டு போடுறீங்க அப்படின்னா, அடுத்து வீட்டில் சோறு திங்கிறதுக்கு காசு வேணும்ல, மளிகை பொருள் வாங்குறதுக்கு காசு வேணும். அப்போது அந்த லேடியாக இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணணும், அடுத்து என்னது யோசிக்கலாம்? டெய்லரிங் கற்றுக்கலாமா, ஆரி ஒர்க் கற்றுக்கலாமா, இல்லை வீட்டில் இட்லி மாவு அரைச்சி விற்கலாமா, பருத்தி பால் போட்டு விற்கலாமா? நமக்கு என்ன திறமை இருக்குதோ அதை கண்டிப்பாக ஆர்வமாக செய்யுங்க. உங்கள் திறமை மேலே உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கட்டாயத்தால் ஒரு தொழிலை தொடங்காதீங்க. உங்களுக்கு ஒரு ஆர்வம் ரொம்ப நாளாக இருக்கும் பார்த்தீங்களா, இதை செஞ்சால் கண்டிப்பாக முன்னேறலாம் அப்படின்னு உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதையும், உங்கள் மூளை என்ன சொல்லுதோ அதையும் யோசித்து பார்த்து ஒரு சொந்தமாக ஒரு தொழில் ஒன்று தொடங்குங்க. கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வேலை பார்த்தா மட்டும்தான் அதுலேருந்து ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா நமக்கு மாதம் கிடச்சா கூட சூப்பராக ரொம்ப ஸ்மூத்தியாக நம்ம லைஃப்பை ஈஸியாக ரன் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகேவாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிப்ஸ் நான் என்னோடய நோட்டில் ஒரு 10 டிப்ஸ் எழுதி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்களும் ஒரு நோட்டில் இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சேமிக்கிறது அப்படின்னா நான் நிறைய சம்பாத்தியம் இருக்கிறவங்க தான் மாதம் 1 லட்சம் 2 லட்சம் சேவிங்கில் வைப்பாங்க அப்படின்லாம் நம்மள எல்லாருமே யோசிப்போம். நானும் அப்படி தான் யோசிப்பேன். ஆனால் அது விஷயமே கிடையாதுங்க. மாதம் 10 லட்ச ரூபா ஒருத்தனுக்கு வருமானம் வந்தால் கூட அவங்ககிட்ட சேவிங்ஸ் ஐடியா இருக்காது, புரியுதா? ஆனால் நம்மக்கிட்ட 10,000 ரூபா தான் வருமானம் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு 5,000 ரூபாயை எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்போம். இதுதான் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அதை தான் நான் எழுதியிருக்கேன். அதிகமாக சம்பாதிப்பதை பற்றியது அல்ல சேமிப்பு, உங்ககிட்ட உள்ளதை சரியாக நிர்வகிப்பதை பொறுத்து. சரியா? எவ்வளோ 10 ரூபா இருந்தால் 5 ரூபா நீ சேமிக்கிறியா, நீ தான் பணக்காரன். இப்போ வேணால் நீ கஷ்டப்படுறவன் மாதிரி தெரியலாம், ஆனால் 5 வருஷம் கழிச்சு நீ தான் நல்லா இருப்ப. சரியா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, திறன்களை எல்லாம் மேம்படுத்துங்க. உங்ககிட்ட ஒரு கடவுள் எல்லாருக்கும் ஒரு திறமையை கொடுத்துருக்க மாட்டாங்க. எதையுமே ஒன்று பிறப்புலேயே ஒரு திறமையை கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று நம்ம மற்றவங்கள பார்த்து கற்றுருப்போம். ஈஸியாக நம்ம நம்மக்கிட்ட டியூஷன் எடுக்கிற திறமை இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். என்னென்ன உண்டு திறன்களை மேம்படுத்தி அதிலிருந்து ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு பேஷன் இன்கம் வர மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் செட் பண்ணுங்கள். அப்போ மட்டும்தான் இப்போ இருக்க லைஃப்பில் நம்மளும் ஒரு குதிரை ஓட்ட மாதிரி கடகடன்னு ஓட முடியும்.
ரெண்டாவது பார்த்திங்கன்னா, வளர்ச்சி அடையக்கூடிய சொத்துக்களில் கண்டிப்பாக வந்து முதலீடு பண்ணுங்கள். வளர்ச்சி அடைய சொத்துன்னா என்னது? 1க்கு 2ஆக மாறுறது. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் நம்ம வந்து எந்த ஸ்கீமில் கொண்டு போய் பணத்தை போட்டாலும் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு கட்ட சொல்லுவாங்க. நம்ம கட்டி எடுக்கும்போது நம்ம 2 லட்ச ரூபா கட்டினது அவங்க தரும்போது 4 லட்ச ரூபா தருவாங்க. உண்மையாகவே நீங்கள் பேங்க்கு போகிறத விட போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நிறைய சேவிங்ஸ் ஐடியா நமக்கு தெரியாமே இருக்குது. ஒவ்வொரு வயசுக்கு உள்ளவங்களுக்கும் ஒவ்வொரு சேவிங்ஸ் ஐடியா இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸர் இருந்தால் போய் கேட்டு அதில் வந்து 1000 ரூபாயிலேருந்தே சேமிக்கிற மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. கண்டிப்பாக சேமிங்க. அதுக்கு வட்டியும் முதலுமா கொடுக்குறாங்க. சரியா? அதை வந்து வளர்ச்சி அடைய சொத்துன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து நிலத்தில் போடலாம். இன்றைக்கி ஒரு சென்டில் 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கன்னா, உங்கள் பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது அந்த 2 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்கின சொத்து தான் 20 லட்சத்தில் வந்து நிற்கும். வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? பொண்ணு அப்படி தான். நகை பார்த்திங்களா, 10 வருஷத்துக்கு முன்னே நகையை வாங்கினவன் இன்றைக்கி பணக்காரன். ஒரு பவுனுக்கு 1.5 லட்ச ரூபா கொடுக்குற காலத்தில் இருக்கும். அடுத்து சிப்புன்னா என்னென்னா, ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் கட்டக்கூடிய ஒரு சேவிங்ஸ் தான். இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் பிஸ்னஸில் ஒரு முதலீடு போடுற மாதிரி போடுங்க. சரியா? அதுக்காக நான் சொன்ன மாதிரி தான், ஆர்வம் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எந்த தொழில் இருந்தாலும் பார்ட் டைம் ஜாபாக கண்டிப்பாக செய்யுங்க. நிறைய லாபம் எடுக்கலாம். ஆடம்பர பொருளில் கண்டிப்பாக பணத்தை வேஸ்ட் அடிக்காதீங்க. ஆடம்பர பொருள்னால் என்ன சொன்னேன்? பக்கத்து வீட்டுக்காரி பெரிய டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கா, பெரிய வாஷிங் மிஷின் வச்சுருக்கா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரியை பார்த்து எடை போட்டு எந்த பொருளையும் வாங்காதீங்க. அதுக்கப்புறம் ஹோட்டலில் போய் நிறைய ஜங்க் ஃபுட்டு, பார்ட்டி, அடுத்து ஏதாச்சும் தண்ணி அடிக்கிற மாதிரி விஷயங்கள், எதெல்லாம் தேவையில்லாத பழக்கங்கள் இருக்கோ அதெல்லாம் தூர வச்சுருங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போது சேவிங்ஸ் பண்ணுறதுல இறங்கிட்டோம். அதனால் என் வழி நேர் வழி அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே ஜாலியாக சேவிங்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு முடிஞ்ச வர காலார நடந்து போய் அங்கே போய் ஹெல்த்தியாக ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கோங்க, வெஜிடபிள் வாங்க. அது சேவிங்ஸ் பண்ணணும், சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஞ்ச பிசனாரித்தனமாக திங்காமல்லாம் இருக்காதீங்க. அப்புறம் நம்மளோட மொத்த சேமிப்பையும் கொண்டு போய் டாக்டரை வாழ வைப்போம். நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. பீஸா, பர்கரு, நூடுல்ஸு அதெல்லாம் சாப்பிடக்கூடிய ரேட்டுக்கு நீங்கள் தாராளமாக பழங்கள், காய்கறிகள்லாம் வாங்கி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நல்ல கோல்டெல்லாம் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருந்ததுன்னா, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 5 பவுன் இருக்குன்னா அதை குட்டியாக கொண்டு போய் ஒரு பேங்கில் ஈடு வைக்கிற பேங்க் வந்து நம்ம கவர்மெண்ட் ரிலேட்டடாக உள்ள பேங்காக இருக்கட்டும். வட்டி எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே வச்சு அந்த 5 பவுனுக்கு எவ்வளோ ரூபா கொடுக்குறாங்களோ அந்த ரூபாயை வாங்கிட்டு வந்து மறுபடியும் ஒரு 5 பவுன் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் பெரிய அளவில் கடன் இல்லை அப்படின்னா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். நகை விலை ஏறிட்டே போகுது பார்த்திங்களா? நமக்கு இல்லைனாலும் நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, சத்தமே போடாமல் காரியத்தை சாதிங்க. நீங்கள் என்ன உங்கள் வீட்டு வருமானமோ, நீங்கள் என்ன சேமிப்பு பண்ணுறீங்களோ யார்கிட்டையுமே வெளியே சொல்லணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. சரியா? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு. ஐயோ நம்ம வாங்குறது பக்கத்து வீட்டுக்காரிக்கு சொல்லலைன்னா நாளைக்கு ஒரு நாள் நம்ம மேலே கோவப்பட்டுருவாளோ அப்படி யோசிக்கவே செய்யாதீங்க. இங்கே யாருமே உலகத்தில் உண்மையாக இல்லை. உங்கள் மனசாட்சிக்கு மட்டும் துரோகம் பண்ணாமல் நீங்கள் வந்து உண்மையாக இருங்க. மற்றபடி நம்ம திங்கிறதுலேருந்து தூங்குறதுலேருந்து எல்லாமே பக்கத்து வீட்டுக்காரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. சரியா? அதனால் யார் தெரியுமா இந்த உலகத்தில் நல்ல சீக்கிரமாக வெற்றி அடைவாங்க? ரகசியத்தை காப்பவன் மட்டும்தான் சீக்கிரம் வெற்றி பெறுவான். உண்மையாகவே பணக்காரன் ஆவன்னா நீ மௌனமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? உன்னோட ரகசியத்தன்மையில் அமைதியாக இருக்கணும். சரியா? வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. நாளைக்கு சூப்பரான சேவிங்ஸ் ஐடியாவோட உங்களை சந்திக்க வரேன். வாழ்க வளமுடன். பாய்.